வெல்கம் கிளாடிஸ், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? ஃபைன். அங்க பாருங்க, அதான் அந்த ஃபைன் தான் வேணும். இன்னைக்கான டாஸ்க் என்ன மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பீச்சில் ஒரு நல்ல ஓப்பன் அட்மாஸ்பியரில் அப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸான டாஸ்க் எதிர்பார்க்குறீங்களா இல்லை கடினமான டாஸ்க் எதிர்பார்க்குறீங்களா? சுப்பு சொல்லுங்க. இல்லை, இதை பார்த்தா எனக்கு ரிலாக்ஸ்டாகவும் இல்லை ஹார்ட் கோராகவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது லைட்டாக இருக்கும்லாம் எனக்கு தோணல. லைட்டாக இருக்கலாம் தோணல. சம்திங் இஸ் தேர். யா. ஓகே, ஸோ டாஸ்க் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ உங்க முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டாஸ்க் ஏரியா. கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் வரைக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டாஸ்க்கை கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து பண்ண போறீங்க, தனித்தனியா. ஓகே, ஸோ இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் கடக்க போறீங்க. இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் கடக்க போகும்போது உங்களுக்கு மொத்தம் 10 டிஃபிகல்ட்டான லெவல்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த 10 லெவல்ஸை ஹஸ்பண்ட் 5ம் ஒய்ஃப் 5ம் கடக்க போறீங்க. அண்ட் ஒய்ஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ ஒய்ஃப் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா இந்த பாயிண்ட், இதான் உங்களுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் அந்த கயிறு மூலிமா தாவி வரணும். வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப்ல ஏற போறீங்க. இந்த ஸ்லோப் சாதாரணமா இருக்க போறதுல, இந்த ஸ்லோப் பயங்கர சர்க்கிளான ஸ்லோப்பா இருக்க போது. காரணம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட் செய்யப்பட்டுள்ள ஒரு ஸ்லோப்பா தான் அமைய போகுது. எண்ணெயோ இல்லை கிரீஸோ நாங்கள் தடவி வைப்போம். அதனால அது ஏறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு டாஸ்காக தான் இருக்க போது. அந்த குழி இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் கால்ட் த வாட்டர் பிட், டெவில்ஸ் பிட் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அந்த டெவில்ஸ் பிட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரம்ஸ் இருக்கும். அந்த ட்ரம்ஸுக்கு கீழே தண்ணி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த பிட்டில் ட்ரம்ஸ் மேலே காலை வச்சு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் போயிடணும். அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய 3வது லெவல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக். வழக்கமாக ஃபேஷன் ஷோவில் ரேம்ப் வாக் கொடுப்போம். ஆனால் கிளாடிஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரேம்ப் வாக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேம்ப் வாக்கும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும்போது, ஸோ இந்த ரேம்பை நீங்கள் ஏறி அந்த எண்டில் இறங்க போகிறீங்க. ஓகே, இந்த ரேம்போட டிஸ்டன்ஸ் வெறும் 20 மீட்டர் தான். இந்த ரேம்பை நீங்கள் ஏறி அந்த எண்டில் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மேஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மேஸை நீங்கள் கடந்து வரணும். ஒரு பாயிண்ட்லேருந்து என்டர் ஆகிட்டு மறு பாயிண்ட்டில் வெளியில் வரணும். வந்ததுன்னா உங்களுடைய 5 லெவல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது பெண்கள் 5 லெவல்ஸை முடிச்சிருப்பீங்க. வெரி குட். ஓகேவா? இதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கண்டினியூ பண்ணுவார். ஹஸ்பண்ட் வந்து கண்டினியூ பண்ணும்போது முதல்ல இருந்த ஸ்லோப் ஏறுறாரு, இறங்குறாரு. இறங்கி முடிச்சு அந்த படிக்கட்டு வச்சு அந்த ட்ரெஸ் மேலே ஏறுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக கயிறு, அப்புறமா வந்து டயர்ஸ்லாம் அடிக்கிருக்கு. ஸோ அந்த ஒரு கயிறாக பிடிச்சி அந்த டயரை கிராஸ் பண்ணி போகிறீங்க. போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இறங்குறீங்க. இறங்கும் போது உங்களுக்கு இன்னொரு ரேம்ப் காத்துட்டு இருக்கு. ஆண்களுக்கான ஃபேஷன் ரேம்ப் அங்கே வச்சிருக்கோம். அது கொஞ்சம் வைடாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் இறங்கி வர போகிறீங்க. இறங்கி வந்து கீழே ரீச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இடம், அதான் உங்களுடைய எண்டிங் ஜோன் கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெட்டு போட்டிருக்கோம். அந்த நெட்டை வந்து நீங்கள் அழகாக பிடிச்சி ஏறுறீங்க. பிடிச்சி ஏறினதுக்கப்புறம் மேலே போகிறீங்க. மேலே போனதுக்கப்புறமா அங்கேருந்து டேரெக்டாக ஒரு டைவ் அடிக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு பெரிய வாட்டர் பிட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாட்டர் பிட்டில் குதிக்கிறீங்க. அந்த வாட்டர் பிட்டில் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி கடைசியாக அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டுக்கு வருவீங்க. அங்கே ஒரு லேடர் இருக்கும், அதில் ஏறுறீங்க. அந்த ஃபினிஷ் பாயிண்ட் கிட்ட வரும்போது பெல் ஒன்று இருக்கும். அந்த பெல் ஃபினிஷ் பாயிண்ட்டில் அந்த பெல்லை தட்டுறீங்க டங்குன்னு. இப்போ ஃபினிஷ் பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த பெல்லை தட்டினதுக்கு அப்புறமா உங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிவிடும். ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல டாஸ்க்கு. என்ன அதுல டாஸ்க் ஏரியா எங்க ஏரியா விட பெருசாகுதியா? இதுல எங்க போய் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே, ஸோ வழக்கமாக ஒரு டாஸ்க்லையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இதில் உங்களுடைய ட்விஸ்ட் என்னவா இருக்கும்? என்ன ட்விஸ்ட் நான் நினைக்கிறேன்னா, கண்ணுங்கன்னு கட்டி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணுங்கன்னு கட்டி விட்டு நடக்க கொடுப்பீங்களா? சூப்பர், எக்ஸாக்ட்லி, ஃபேண்டாஸ்டிக். எஸ், ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து வைஃப் கைட் பண்ணுவோம் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ இந்த டாஸ்க்கை அட்டம் பண்ணுறவங்க கண்ணை கட்டிக்கிட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக தான் இந்த டாஸ்க்கை அட்டம் பண்ண போகிறாங்க. ஸோ ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணும் போது பிளைண்ட் ஃபோல்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜோன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பிளைண்ட் ஃபோல்ட் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துடும். ஹஸ்பண்ட் பிளைண்ட் ஃபோல்ட் கட்டிட்டு தான் போகிறாரு. ஸோ ஒய்ஃப் வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் அண்ட் ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை தாண்டி ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ டாஸ்க் பண்ணுவோம் உள்ளே வரக்கூடாது. அதுக்கு வெளியிலேருந்து தான் அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன ரொம்ப ஜாலியாக நினச்சிட்டீங்க, வந்தால் அழகாக தீம் பார்க்கில் விளையாட்டு போகலான்னு நினச்சிங்களா? முடியவே முடியாது. இது கில்லாடிஸ், இங்கே தைரியம் மட்டும்தான் ஜெயிக்கும். பின்னாடி பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு செட்டப் இருக்குது பீச் சைடில். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்க்கான ஒரு 10 ஹர்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி போனோம்.
அதுவே ரொம்ப கஷ்டம்னு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் தீபக் சொன்னார், எல்லாமே நீங்கள் வந்து கண்ணை கட்டிட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. ஸோ கண்ணை கட்டிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து டைரக்ட் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை. அது அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எனர்ஜி இருக்குமான்றதே ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. ப்ளஸ் கண்ணை கட்டி பண்ணும்போது நம்ம எங்கே போகிறோம், எந்த பக்கம் இருக்கோம், எல்லாமே மாறிடும். தடைகள் அனைத்தையும் தகர்த்து வெற்றி இலக்கை அடைய தயாராகிய சித்தார்த் மற்றும் பிரியதர்ஷினி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ், கெட் ரெடி ஃபார் அதிரடி. பிரியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கண் கட்டப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற பாதை எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ இன்ச்சாக அதை கேட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே. என்ன சித்தார்த், ஏதோ ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸ்ட்ராட்டஜினா இங்கே இந்த டேக் ஆஃப் அதெல்லாம் தான் அங்கே பண்ணுறவங்களுக்கு தான் அது ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம என்ன தான் சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் கைட் பண்ணலாம். பட் அங்கே போய் ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுக்கு சில விஷயம்லாம் தோணி அவங்க பண்ணணும், அவங்களா பண்ணுறது தான். ஸோ என்னோட பங்கை நான் பண்ணிடுவேன், அவங்களோட பங்கு என்ன பண்ண போகிறாங்க நான் அசிஸ்ட் பண்ணலாம். பட் அவங்க தான் ஜட்ஜ் பண்ணி பண்ணோம். அதை சித்தார்த்தின் ஆலோசனையில் தனது முதல் சுற்றை துவங்கினார் பிரியதர்ஷினி. ஓகே, கெட் ரெடி ஃபார் அதிரடி அண்ட் யுவர் டைம் நான் சொன்ன உடனே பண்ணு, அவசரப்படாத. நான் சொன்ன உடனே பண்ணு. அதுக்கு மேலே இருக்கிறத பிடி, அதுக்கு மேலே பிடி. மேலேனா அந்த நாட்டுக்கு ஜஸ்ட் அபோவ் த நாட் தான் உனக்கு லாக்கு. லாக் பண்ணியா? இன்னும் பின்னாடி போ. 1 2 3 சும்மா ஜம்ப் பண்ணு. எவ்வளோ மேக்ஸிமம் ஜம்ப் பண்ணி இது தாண்டி வந்தா கூட பரவாயில்ல, உள்ள விழுந்துறாத. 1 2 and 3. ஒரே 2 மேல கவுண்ட் பண்ணு. நோ, வெல் ட்ரைட். இப்போ புரிஞ்சிருக்கோம். நீங்க மேலே ஏறுங்க. அப்படியே ஏறு. கயிறு விட்டுறாத, மேலே ஏறினா தான் கயிறு விட்டுறாத, அப்படியே ஏறு. உங்களால லேண்ட் ஆக முடியும் கரெக்ட்டா. ஓகேவா? ஸ்விங் பண்ணும்போது மேலே ஏறுங்க. ரெண்டு கையும் மேலே பிடி. இன்னும் பின்னாடி போ. பேக்ல பெண்ட் பண்ணு. பாடி இப்போ போ. டேக் ஆஃப் பண்ணு. எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஆக்சுவலாக பண்ண முடியாத டாஸ்க்கில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் பண்ணி அந்த டேபிளில் போய் ரீச் பண்ணுறது இவங்க பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ டோஸில் நில்லு. டோஸ் லிஃப்ட் பண்ணி ஹைட் போய் ஜம்ப் பண்ணி காலை லிஃப்ட் பண்ணிட்டு போ. 1 2 3. வெரி குட். என்னால் கண்டினியூஸாக வந்து ஸ்விங் பண்ணி வர முடியல. ஒரு தடவை வந்துட்டேன், டேபிள் மேலே கால் வச்சுட்டேன். பட் ஆனால் நடுவுலையும் மண்லேயும் கால் வச்சுட்டேன். ஸோ இன்னொரு தடவை ட்ரை என்னால் கண்டினியூஸாக ட்ரை பண்ண முடியல. அதை வந்து ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு வி டிசைடட் டு ஸ்கிப். பண்ணதுக்கப்புறம் அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, இன்னும் மற்றதெல்லாம் பண்ண முடியாமல் போய்ட்டு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. டைம் போயிட்டு இருக்கு. ஸ்கிப் த லெவல். யூ டோன்ட் கெட் எனி பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். கம் கெட் டவுன். கம் ஸ்ட்ரைட். ஃபாஸ்டர். இவ்வளோ ஸ்லோலாம் பண்ணாத. வா. ரைட். டேக் யூர் ரைட். போய் ஃபீல் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் அது எங்கே இருக்குன்ட்டு. இட்ஸ் தேர். ஓகேவா? டேக் 4 or 5 steps பேக். பின்னாடி வா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் ஓடி போய் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு காலில் பட்ட உடனே அங்கே மேலே கை ரீச் பண்ண ட்ரை பண்ணு. ஸ்ட்ரைட்டாக ஓடு. நீ ஸ்டெப் ஏற மாதிரி போகாதமா, அது காலில் பட்டா தான் ஏறணும். நீ அதுக்கு முன்னாடி ஏர்லேயே ஏறிட்டு இருக்க. கிட்ட போ, அங்கே நின்னுக்கோ. ஸோ நீ அதை போய் சாஞ்சிக்கோ. முட்டி போடுற மாதிரி குடி. இப்படி ஃப்ராக் ஜம்ப் மாதிரி பண்ணு. அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே உட்காந்து பண்ணனா, ஸ்லைட் பண்ணனா போயிடும். டச் பண்ணிக்கோ. கோ. நீ பாடி ஏர்ல வைக்கிற, நீ கொஞ்சம் அது கொட்டியே வை. அப்பதான் நீ டிராவல் பண்ண முடியும். அது மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஓடு. முடியலையா? பண்றியா என்ன? டைம் போயிட்டே இருக்கு. ஏதாவது சொல்லு, டைம் ஆகுது. ஒன் லாஸ்ட் டைம் சும்மா பண்ணாத. பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அது யோசிச்சு பண்ணு. இருக்கிறதுல ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணு. வெல் ட்ரைட். கொஞ்சம் டு இட். ஈஸியா பண்ணிடலாம். பண்றியா என்ன? சரி வா ஏஞ்சி வா. யோனோ, ஸோ ஸ்கிப் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸ்லோப்பில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப க்ரீஸியாக இருந்தது. எவ்வளோ தான் மண் வச்சு இது பண்ணாலும் வந்து சறுக்கிட்டே வருது. ஓடி வந்து பண்ணாலும் எவ்வளோ எம்பி பண்ணாலும் வந்து மேலே போகுது. பட் ஆனால் திருப்பி ஸ்லிப் ஆகிட்டு கீழே வந்துட்டேன். சரி, அதுவும் வந்து சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தோம். டச் அண்ட் சீ. நோ, யூ ஹேவ் டு ஃபீல் இட். ஓகே, வந்துச்சு. அதான் வச்சுட்டேன். கால் வச்சுட்டு ஆக்சுவலாக நல்லா உள்ளவே. கோ. ஸ்ட்ரைட்டாக நில்லு, வழிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக நில்லு. கொஞ்சம் முன்னாடி வா. யூ ரீச். காலை தூக்கு. நான் சொல்கிறேன் டைரக்ஷன் இதுன்னு. கரெக்ட். டோன்ட் ஹரி. இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. போ. சூப்பர்.
ட்ரம்ல வந்து கால் வச்சு வரணும். ஓரளவுக்கு வந்து அவரும் நல்லா கைட் பண்ணாரு. ஸோ கடை கொஞ்சம் டென்ஷனாகவும் பண்ணாங்க. ஏன்னா அது தப்பான டைரக்ஷனில் கொஞ்சம் எஜ்ஜில் காலை தூக்கி வச்சா கூட அடுத்த கால் வைக்கிற இடம் இல்லாமல் வந்துருவாங்க. ஸோ ஒரு வாட்டி அவங்க இருக்கும்போது கரெக்டான இடத்துல வச்சாங்க. அவங்க இன்னொரு கால் வைக்கிற இடம் இருக்கிறது அவங்களே ட்ரை பண்ணி கொஞ்சம் மேனேஜ். ஸோ முன்னாடியே வந்து நான் ஐ மீன் அட்லீஸ்ட் அவர் வந்து சொன்னார் எது இங்கே ட்ரம் இங்கே எந்த டைரக்ஷனில் இருக்கோ பார்த்துக்கோ. ஸோ தட் அட்லீஸ்ட் அவர் கைட் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும்னு சொன்னார். ஸோ அது வந்து நான் ஆஸ் யூஷுவல் ரிமெம்பர் பண்ண மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நானும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ரைட்டு தூக்கி ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே சூப்பர் ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ல நல்லா ஃப்ரெண்ட்ல ராஸ்ட் தான் வந்துட்டோம். மேட்டு தான் யா கோ ஆன் வெரி குட் போ நெக்ஸ்ட் போ. வெரி குட். ஒரு லெவல் தான் கால்ல ஃபீல் பண்ணு ரேம்ப் யா ரேம்ப் வந்துச்சு. அதான் ரேம்ப். ஸ்டெப்ஸ் ஃபீல் பண்ணி டக் ஏறு. இதெல்லாம் ஈஸியா டக் முடி. லெஃப்ட் அப்படியே டர்ன் ஆகுது. நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. வெரி குட். சூப்பர். ரேம்ப் வந்து மேலே கீழே போச்சு. அதுவும் ரொம்ப குட்டியாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மேலே ஏறி பண்ணுறதுக்கு. ஏன்னா அட் அ டைம் வந்து 2 காலும் வச்சுட்டும் போக முடியல. ஸோ மெதுவாக க்ரால் பண்ணி தான் போனேன். அதில் என்ன மெயினானா நம்ம நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்றத சொல்கிறவங்க கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்து இவங்க வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க தப்பாக. ஆமாம். ஸோ திரும்புறதுக்கான டைமோ இல்லாட்டி எந்த டைரக்ஷனில் பேக்வேர்ட்ஸ் போகணுமா இல்லாட்டி ஃப்ரண்ட் வேர்ட்ஸ் போகணுமான்றது வந்துட்டு நம்ம கரெக்டாக முன்னாடியே சொன்னால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும். 2 ஸ்டெப் முன்னாடியே யோசிச்சு பண்ண முடியும். நம்ம அது வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் போய் டர்ன் பண்ணி பண்ணுறதுலாம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் சொல்லி அது கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி இது பண்ணோம். பார்த்து சூப்பர். அப்படியே லெஃப்ட் ரைட் வா. முடியல இன்னும் லெஃப்ட் வா. அந்த கட்டை போடு. ஸ்ட்ரைட்டா போ. ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் ரைட் லெஃப்ட் வா. வந்துரு யா. தனது கணவரின் வழிகாட்டுதலில் சுலபமாக முடித்து காட்டினார் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியின் வழிகாட்டுதலில் தனது முதல் இலக்கை தொடங்கினார் சித்தார்த். Okay, Siddharth, get ready for Adhiradi and your time starts now. Yeah, so the straight. கொஞ்சம் முன்னாடி போ. கொஞ்சம் முன்னாடி. Keep one step. கொஞ்சம் left வா. Okay, go. Yes. Just miss. எடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ட்ரையாங்குலர் ஸ்லோப்பு தான். கிட்ட போய் நான் அதோட டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு வாட்டி தொட்டு பார்த்ததுக்கே வந்து பயங்கரமாக கிரீஸ் ஓட்டிச்சு. ஸோ மண் வந்துட்டு பெருசாக ஹெல்ப் பண்ணல. அது என்னென்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ ஹைட் ரீச் பண்ணுறோம் அதுதான் மெயினான விஷயம். எவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வரோன்றதுலாம் விஷயமே கிடையாது. கையில தான் பேலன்ஸ் ஃபுல்லா ஹை ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுங்க. பார்த்து லெஃப்ட்ல வந்து விட்டுறாதீங்க. ஓ மை காட். 2-3 விதமாக ட்ரை பண்ணேன். அதில் நிறையா வாட்டி மேலே போய் நல்லா தொட்டு பிடிக்க முடிஞ்சது. ஆனால் அது வலி. ஏன்னா மேலேயும் நிறைய கிரீஸ் இருக்குது. மேலே அட்லீஸ்ட் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருந்தால் அதை பிடிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வரும்போது நான் மேலேயும் தாண்டி நெக்ஸ்ட் அந்த சைடுக்கான ஒரு இது பிடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சைடுக்கு இறங்குற சைடுக்கான ஒரு சின்ன கிரிப் கிடச்சிது எனக்கு. ஸோ அதை பிடிச்சி கொஞ்சம் மேலே வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவரும் எதிர்பாராமல் தனது முதல் இலக்கை சுலபமாக முடித்து காட்டினார் சித்தார்த். இருக்கிறதுலே கஷ்டம் அந்த டயர் தான் நான் சொல்லுவேன். கீப் யுவர் லெஃப்ட் லெக் அந்த டயர் டயர் அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரோப் இருக்குது. நெக்ஸ்ட் ரோப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் முன்னாடி இன்னொரு கயிறு இருக்குது. டயர் பேலன்ஸ். நீ ரோப்பில் இருக்க. இன்னொரு ஸ்டெப்பு வா. டயர் வரும். கீப் யுவர் ரைட் லெக். எட்ஜ்ல இருக்க. டயர் எட்ஜ்ல இருக்கு. வெரி குட். ரோப் பிடி. ரைட் கை முன்னாடியே இருக்கு. எந்த கை கான்ஃபிடன்ட்டா இருக்கோ அந்த கையில இருந்து பண்ணுங்க. ஆமா அதுதான். நோ கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட் கொஞ்சம் ரைட் வா. ரைட் ரோப் இருக்கு. அங்க இல்ல கீழ ரோப் இருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டயர்லாம் ஃபோமாக கட்டியிருக்காங்க. வெறும் ரோப்பை பிடிச்சி டயர் மேலே நந்து போயிடலான்ற அளவுக்கு அது இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு டயர் மேலே கால் வச்சா டயர் தான் இன்னும் பயங்கரமாக ஸ்விங்காக எங்கெல்லாமோ போகுது. நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் காலை, அடுத்தது எங்கே வைக்கணுன்றதுலாம் ஒரு ஐடியாவே கிடைக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே வா. எட்ஜில் இருக்கேன். சூப்பர். ஓகே
அந்த கயிறு விடு. புடி 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 புடி. ரைட்ல பேலன்ஸ் பண்ணு. ரைட்ல புடி, ரைட்ல புடி, ரைட்ல புடி. ஓகே. கீழே சித்து சித்து சித்து. பாத்து வெயிட். ஹோல்ட் இட். ரோப். ரோப் வந்துட்டு ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த சைட் டைட் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண கையை சுற்றி தான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கெல்லாம் நிறைய கட் ஆச்சு கையெல்லாம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் அதை பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடி ட்ரெஸ் இருக்கு அப்படியே பொடி. சூப்பர். வெரி குட். அது உடன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு. அது ஏறு மேலே. ஜஸ்ட் ஃபீல் யுவர் அந்த ரேம்ப் அதுவும் பயங்கரமான டஃப்பான ஒரு டாஸ்க்குங்க. கொஞ்சம் அப்படியே வா. ஃப்ரண்ட்ல வா. ஸ்ட்ரெயிட். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வா. இன்னொரு ஸ்டெப்புக்கு வந்து எண்டு வரும். இப்போ வந்து நீ உன்னோட ரைட் சைடுக்கு அப்படி டர்ன் பண்ணோம். கேர்ள்ஸுக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் வந்து கம்மி தான் ஹைட்டு. எங்களுக்கு வந்துட்டு ஹைட்டு மேலேருந்தே ஆரம்பிக்குது. இவங்க கீழேருந்து ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து அந்த ஹைட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு. ஸோ அது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரியல எனக்கு. முடிஞ்சிருமான்னு ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்ச நேரம் பண்ண எப்படா முடின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். வாட் a nice move. பேலன்ஸ் பண்ணிக்க சித்தார்த். ஓகே சூப்பர். ஸ்டெடியாக மெதுவாக பண்ணுறது தான் மெயினான விஷயம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் மெயினான விஷயம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மைண்டில். அவ்வளோதான். தட்ஸ் தி எண்ட். கொஞ்சம் அப்படியே பின்னாடி வா. தட்ஸ் தி ஃப்ளோர். மண்ணு தான். இல்ல கொஞ்சம் இருக்கு. ஆல்மோஸ்ட் தேர். இறங்க அவ்வளோதான். ஓவர். சூப்பர். வர கீழே. கீழே. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட் போ. நெட் இருக்கு. கொஞ்சம் லெஃப்ட்டுக்காவே வா. நீ ரொம்ப எண்டுக்கு போற. ஓகே கீப் கோயிங். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம். அப்புறம் ட்ரெஸ் வருது. பார்த்து மேலே போய் உட்கார்ந்த உடனே அதுதான் அங்கேருந்து ஜம்ப் மட்டும்தான் கொஞ்சம் யோசனை. ஜம்ப். கம் ஆன் பேபி. பார்த்து. Okay. Your ladder is to your left. தண்ணியில் குதிச்சோடனே எனக்கு பெருசாக தெரியல. அந்த டக்குன்னு வந்துட்டு அந்த ஏணி எங்கே இருக்குன்னு கேட்டு இவங்களை கூட்டிகிட்டு போக சொன்னேன் அந்த மணி பெல் ரிங் பண்ணுற இடத்துக்கு. வெரி குட். எக்ஸலண்ட். தனது இறுதி இலக்கை முடித்து தாங்கள் கில்லாடிகள் என்று நிரூபித்து காட்டினார்கள் சித்தார்த் மற்றும் பிரியதர்ஷினி. எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பெல் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெல் அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி விழுந்துட்டேன். ஸோ அட்லீஸ்ட் வி ஃபினிஷ். வெற்றி பாதையை நோக்கி அடுத்ததாக களம் இறங்குகிறார்கள் அஜய் மற்றும் ஆனந்தி. கண்ணை திறந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கண்ணை மூடிட்டு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கு. ஸோ வில் டூ ஆர் பெஸ்ட். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் அது ரெடி. Get ready for Adhredi and your time starts now. One step back. Now keep 2 step. அந்த edge feel பண்ணி அங்க இருந்து ஜம்ப் பண்ணு. மென்னு மேல புடி. ரோப் மேல புடி. அதுக்கு அந்த நாட் மேல புடி. இப்போ ஃபர்ஸ்ட் கீழே ஸ்விங் பண்ணி அதுக்கு அப்புறம் பின்னாடி புஷ் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணு. Don't get down. Just ஹேண்ட்லயே வெயிட் பேலன்ஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ல பாடி வெயிட் கையில தான் இருக்கணும். எனக்கு என்னன்னா இப்போது கண்ணை கட்டிட்டு ஒரு டாஸ்க்குங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்லாமல் நவரவே முடியல. என்ன முன்னாடி இருக்குது, என்ன எப்படி நவரணும் அது கூட தெரில. சீரியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அங்கேயே தொங்க ட்ரை பண்ணு. உன் கையில் நீ ரோல் பண்ணிட்டு தொங்க அப்படியே. தொங்கு பரவாயில்ல, தைரியமாக தொங்க, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அப்படியே இட்ஸ் ஓகே ஃபைன். வி ஆர் ஸ்கிப்பிங் திஸ் தீபக். நிறைய பிளான் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் ஏன்னா ரோப்பில் ஸ்விங் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வைஃபால் முடியல அது. தென் ஐ சே ஜம்ப், யூ ஜம்ப். ஓகே, டேக் குட் ப்ரீத், ஸ்டெமினா விட்டுறாத. இன்னும் 3 டாஸ்க் இருக்குது. ஜம்ப். இட்ஸ் ஓகே கூல்.
செகண்ட் இதில் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகுது. கண்ணை மூடிட்டு எவ்வளோ தூரம் குதிக்கணும் என்ன ஏது அது கரெக்டாக தெரியல. 2 ஸ்டெப் தான் இருக்குது இப்போது. I'll tell you jump, only then you jump. Run. Jump. Wonderful. ஒரு கை தான் நீ கொண்டு போற. You should take Almost both your there. hands. You should take both your hands. பண்ண முடியும்னு தான் நினச்சேன். பட் ட்ரை பண்ணி அது முடியல. எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எனர்ஜி லாஸ் ஆயிருதே, மற்ற டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடணும், டைம் வேறு போயிட்டுருக்குங்கிறதுனால தான் நான் ஸ்கிப் பண்ணேன். இல்லைனா இன்னும் நிறைய நேரம் ட்ரை பண்ணியிருக்கலாம். செகண்ட் லெவலையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, தேர்டுக்கு போகிறாங்க. டைம் போகுதுன்ற காரணத்துக்காக ஐ திங்க் இது அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து உன்னோட ரைட் ஃபுட்டை ஒரு சின்ன லீப். அவ்வளோதான். கம் குட் பியூட்டிஃபுல். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு டில்ட் பண்ணு. அவ்வளோதான். வா, கம் பி கான்ஃபிடென்ட். கம், யோ தேர். இது கொஞ்சம் பெரிய லீப்பு, கரெக்டாக பார்த்து பண்ணு. ஃபீல் பண்ணு ஃபஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அவ்வளோதான். இது டூ அ சேஃப் லேண்டிங். வெரி குட். கொஞ்சம் லெஃப்ட் திரும்ப. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். அப்படியே ஒரு எட்ஜுக்கு வா. அவ்வளோ அங்கேருந்து சேம் லீப், அதே மாதிரி லீப். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் சாஞ்சு. அவ்வளோதான். குட் புட்டியோ. அவ்வளோதான். எட்ஜ் அவ்வளோதான், வெளியே வந்துடும். எட்ஜுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணு. எட்ஜ். அவ்வளோதான். வெரி குட். வாங்க நெக்ஸ்ட். அப்படியே வா ஃப்ரண்ட்டில் வா. இதுக்கு எனர்ஜியே தேவையில்லை, கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டே இரு. அவ்வளோதான். பிடிச்சின்னு மேலே போ. அதே மாதிரி. அவ்வளோதான். இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான் முக்கியம். கம்ப்ளீட் பண்ணலாம், பட் டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணணும். மேலே போ. அந்த இடத்துல லைட்டாக லெஃப்ட் டில்ட் ஆகுது, உன் கை ஃபீல் ஆகுது இல்லையா? அதே அவ்வளோதான். அப்படியே வா. இஃப் யூ கேன் ஸ்பீட் அப், பேலன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெடி ஆகிக்கோ, உன்னால் முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக வா. அந்த ரேம்பில் ஏறும்போது கை வந்துட்டு பிடிக்கவே முடியல. ரொம்ப நார்மலாகவே ஹீட்னா கொஞ்சம் தாங்க முடியும். இது என்னென்னா ரொம்ப பிடிக்க எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப அடி கையில் பட்டிருக்கனால எதுவுமே பிடிக்க முடியல. ஸோ அங்கே மட்டும் கஷ்டமாக இருந்தது. நடக்கிறீங்கன்னா நட, இல்லை க்ரால் பண்ணுறீங்கன்னா க்ரால் பண்ணிடுங்க. க்ராலே பண்ணிக்கோங்க, பார்த்து பண்ணுங்க. குட். வெரி குட். கரெக்டாக சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா வா. பார்த்து நில்லு. ஸ்டெடியா ஃபர்ஸ்ட். ஆனந்தி தொடக்கூடாது. அதை கை தூக்கிடுங்க. கை தூக்கி தான் போடும். இப்போ உன்னோட ரைட் திரும்ப. 4 levels 3 ஸ்டெப். 3rd and 4th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ரைட் சைடு போ. லெஃப்ட். ஆனந்தி பரபரன்னு போகாதீங்க. சொல்றத கேட்டுட்டு போங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு போங்க. வா, ஸ்ட்ரைட்டா வா. 3 லெஃப்ட். ஃபாஸ்ட். வெளியே வந்துரு. அவ்வளவுதான். ஓகே. கடும் போராட்டத்திற்கு பிறகு 5 சுற்றுகளையும் கடந்த ஆனந்தி தன் கணவரை ஊக்குவிக்க தயாரானார். ஓகே, கெட் ரெடி ஃபார் ரெடி அஜய் and your time starts now. ரெடி பாபா, சென்டர்ல தான் இருக்கீங்க. அப்படி வாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. சென்டர் வாங்க. சூப்பர். அங்க இருந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 1 2 3. கீழ குனிஞ்சிங்கனா இருக்கும். அதான் சென்டர். அதான் உங்க சென்டர். நீங்க உங்க லீப் எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல் பாபா. ரெடி. பிரீத் எடுத்துக்கோங்க. ரெடி பாபா. You can do it பாபா. சூப்பர் பாபா. பிரமிட் ஜம்ப் பண்ணி பிடிக்கணும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்லேருந்து ஜம்ப் பண்ணலாம் தான் பிளானே. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து ஓடி இருந்தாலும் சரி, நின்று இடத்துலேருந்து குதிச்சாலும் முடியாது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா அட்லீஸ்ட் அந்த மேலே ஹோல்ட் பண்ணிடணும். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஆம் பவர் வச்சு ரைஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். அது மாதிரி ஐ திங்க் ஒரு 4-5 அட்டம்ஸில் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். சரியாவங்க கீழே ஸ்ட்ரைட்டாக வாங்க. அதில் ரைட்டில் பிடிச்சிக்கிறீங்களா லெஃப்ட்டில் பிடிச்சிக்கிறீங்களா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதே தான். கொஞ்சம் முன்னாடி. அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட். அவ்வளோதான். சூப்பர். பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கால் கீழே ரோப் வருது. ரோப்பில் வைக்கிறீங்க. டயர். அது டயர் தான். கேர்ஃபுல். டயரில் இருக்கீங்க. உங்கள் லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வைங்க. இப்போ அப்படி ஸ்டெப் ஏறுது. ஒரு டயர் மேலே ஏறுது. லெஃப்ட் ஹேண்டை விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் விட்டுட்டு அந்த ரோப் பிடிங்க. முன்னாடி வந்துட்டீங்க. இப்போ அந்த ரோப் பின்னாடி போயிடுச்சு காத்துக்கு. கேர்ஃபுல். டோன்ட் ஃபால் டவுன். ட்விஸ்ட் ஆகிட்டீங்க. பேலன்ஸ் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி வாங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் முன்னாடி வரணும். கேர்ஃபுல். ஸ்டே காம். கேர்ஃபுல். பேலன்ஸ். டயர் வந்து நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஸ்விங்கே கிடைக்கல. எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அது ஒரு பக்கம் ஸ்விங் ஆகி அதில் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன இன்ஜுரிஸ் ஆச்சு. விழுந்துடும் நினச்சேன். 2-3 இடத்துல பேலன்ஸ் சுத்தமாக மிஸ் ஆகிடுச்சு. சம்மாவை ரெக்கவர்ட் ஒரு வழியாக முடிச்சாச்சு.
ஷூ கழட்டிக்கோங்க. உங்களால் முடியுமா பாவா? சூடாக இருக்குது, கையும் ரொம்ப சூடாக இருக்குது பாவா. சூப்பர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க, க்ரால் பண்ணுங்கள், உங்கள் பேலன்ஸ் எடுத்துக்கோங்க. சூப்பர். அப்படியே வாங்க, இன்னும் 2-3 ஸ்டெப் வாங்க, அப்படியே வாங்க. சூப்பர். லெஃப்ட் சைடு வந்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் ஆக போகுது, ரைட் ஹேண்டை வச்சு ஃபீல் பண்ணுங்கள், டர்ன் ஆகுது. எஸ், அதுதான் எடுத்துக்கோங்க. ரேம்ப் ஒரு வைஃப் சொல்ல கரெக்டாக அதை மட்டும் கவனிச்சிட்டு வேறு எதுவும் காதில் வாங்காமல் ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணி அதை முடிச்சிட்டோம். கேர்ஃபுல். 1 2 இன்னும் 1 வச்சிங்கன்னா இறங்கிடலாம். லெஃப்ட் லெக் வச்சா ரைட் லெக் கீழே வச்சிடலாம். சூப்பர். இறங்க. சூப்பர். டர்ன். அப்படியே சென்டர் வாங்க. கீழே குனிங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் முன்னாடி. ரைட் சைடு பார்த்து இடிச்சுக்காதீங்க. ரைட் சைடு போங்க, கொஞ்சம் ரைட் சைடு போங்க. நெட் இருக்கு. ஏறுங்க. சென்டர் ஏறுங்க. சென்டர்லயே ஏறுங்க. நேரா ஏறுங்க. ஆனந்தி அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா தான் அங்க வழி சொல்ல முடியும். பார்த்து ஏறுங்க. சென்டர் போங்க. சூப்பர். சென்டரா இருக்கீங்க. அகைன் நெட்டு ஏறும்போதும் ஒன்றும் பெரிய டாஸ்க்காக தெரியல. ஏன்னா அது என்ன ஒரு எதுக்காக கடைசியில் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எனர்ஜி போயிடும். அதையும் மீறி அங்கே ஏறுறாங்களான்றது தான் சேலஞ்சு. அவ்வளோதான். அப்படியே குதிச்சு முன்னாடி போங்க. சூப்பர். வாவ் ஃபேண்டாஸ்டிக். அது ஏறி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் குதிச்சிட்டேன் தண்ணியில். ஏன்னா முடிக்கணும் அப்படின்னு டைம் ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. அது நல்ல டைமில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். வெரி குட். டாஸ்க் கம்ப்ளீட்டட். கடைசி சுற்றிலும் முழுமையாக வெற்றி பெற்று தாங்கள் கில்லாடிகள் என நிரூபித்து காட்டினார் ஆனந்தி மற்றும் அஜய். ரைட். ஸோ ரொம்ப பரபரப்பாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உச்சி வெயில் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து ஒருத்தரும் வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பாதி பேர் மேக்ஸிமம் கிடக்குறாங்க. ஒரு சிலரால் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. இருந்தாலும் இந்த கேமில் யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றது இந்த டாஸ்க் முடியும் போது தான் தெரியும். ஓகே, ஸோ அடுத்தபடியாக யார் களத்தில் இறங்க போகிறாங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு லெவல் தான் இருந்தது. இது வந்து இவங்களுக்கு ஒரு 5 லெவல்ஸ், எங்களுக்கு ஒரு 5 லெவல்ஸ், ஒரு 10 லெவல் இருக்குது. ஸோ பயங்கர ஹார்டாக இருக்குது. அந்த ஸ்லீப்பரி ஸ்லோப்லாம் வந்து பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கால் வித்தவுட் ஷூஸ்லாம் பண்ண முடியாது. ஷூஸ் வச்சு பண்ணும்போது எப்படி கிரிப்பு கிடைக்கும்னு தெரில. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, கெட் ரெடி ஃபார் அதிரடி. வெற்றி பாதையை நோக்கி அடுத்ததாக களமிறங்குகிறார்கள் ஜெனிஃபர் மற்றும் காசி. ஜெனிஃபர் அண்ட் காசி, வெயில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஈஸியாக ஃபெட்டிக் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து பண்ணணும். ஷூர். ஸோ ஜெனிஃபர், காசி என்ன சொல்கிறாரோ கரெக்டாக அதுபடி கேட்டு நீங்கள் பண்ணாலே இந்த டாஸ்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, காட் இட். Jennifer and Kasi, get ready for Adiradi and your time starts now. எஜ்ஜுக்கு வந்துங்க. கால் கொஞ்சம் அப் பண்ணி ஸ்விங்கில் போகலாம். இல்லை ஹாஃப் தான் வந்தீங்க. ஓகேம்மா, சென்டராக இருக்கீங்க. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. லென்த்து வரணும், ஹைட்டு தேவையில்லை, லென்த்து வரணும். வாங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துருக்கலாம். முடிஞ்ச பண்ணல, என்ன பண்ண ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிக்கிறீங்களா? ஓகே, வாங்க. நான் அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் சூடு நிஜமாவே தாங்க முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு கையெல்லாம் பயங்கரமாக எரியுது. அதான் பிரமிட், அது ஸ்லோப்பு. ஓகேவா, முடியாங்க. நான் ஜம்ப்னு சொல்கிறேன். அந்த இதில் வந்து கால் கொஞ்சம் அப்பில் வச்சுங்க ஏரில். ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? வாங்க, ஜம்ப். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ட்ரை பண்ணணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடியா ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப்னு சொல்லும்போது படுத்துருங்க நீங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அதில் கை கிடைக்கும் லென்த்து. ரன் ஜம்ப். நீ இப்படி என்ன வேலைக்கு ஒடியார ஸ்பீடுக்கு ஜம்ப் பண்ணுறா. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 அவங்களால பண்ண முடியல. அது கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருமே அதை கம்ப்ளீட் பண்ணல. எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் அடுத்த லெவல் போனாங்க. ஸோ நாங்கள் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, ட்ரை பண்ணோம். பட் என்னால் முடியல.
கொஞ்சம் முன்னாடி அப்படி பார்த்து வாங்க. போர்டில் நிற்கிறீங்க இப்போ எச்சுக்கு ஸ்லோ வாங்க சொல்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக நீ கால் வைக்கணும். எது வைக்கிறீங்க பேலன்ஸுங்க ரைட்டில் போய்க்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் அதான் இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதான் வாங்க 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 பார்த்து கேர்ஃபுல். ஓகே டன். இது அப்படி லைட்டாக லெஃப்ட் டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி லெஃப்ட்டில் லென்த்தாக கொஞ்சம் லென்த்தாக வைங்க அவ்வளோதான். வந்துருங்க பேலன்ஸ் பண்ணிங்க. அதே தான் பக்கா அவ்வளோதான் பேலன்ஸ். ஓகே லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கள். தைரியமாக வைங்க. அவ்வளோதான் டன். அப்படியே வைக்கும்போது பேலன்ஸாக அது லாஸ்ட் ட்ரம் இது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ கம்ப்ளீட். மேலே தூக்குங்க சொல்கிறேன். அவ்வளோதான். வெரி குட் முன்னாடி வாங்க. அப்படியே முன்னாடி வாங்க. ஓகே இப்போ டவுன் பண்ணுங்க. அப்படியே கீழே அங்கே இருக்கு. கமான் ஜெனிஃபர், இந்த ஒரு லெவல் தான் முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. பொறுமையா பார்த்து ஸ்லோவாக அப்படியே பேலன்ஸ் ஏறிடுங்க. ஒரே இடத்துல 2 லெக் வைக்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதே தான் அப்படியே நான் தகுந்த பொறுமையாக வாங்க. சுடுதாது. குட். அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. கையெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க முடியல. அவ்வளோ அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஷிவர் ஆகுது கையெல்லாம். ஏன்னா அவ்வளோ சூடாக இருந்த ரப்பர் மேலே. கயிறு கூட ஓகே, பட் இது ரொம்ப சூடாக இருந்தது. கால் ஒரு பக்கம் சூடு. சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரேம்ப் மேலே அந்த இது மேலே வந்தால் கூட அதுவும் பயங்கர சூடாக இருந்தது. இவங்க சொல்ல எனக்கு காது டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் ஆகிடுச்சு. டோட்டலாக ஒன்றுமே கேட்கல. டு பி வெரி ஃப்ராங்க் ஒன்றும் கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கத்துறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. வெரி குட். ஓகே அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரோட்லாம் ட்ரை ஆயிடுச்சு. வாட்டர் கேட்டாங்க. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் வாட்டர் கொடுக்கணும்னு சொன்னதுனால அவங்களாலையும் கொஞ்சம் பாவம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது. ஏன்னா அங்கே டைம் வேஸ்ட் பண்ண மொத்தமாக போய்டும். அடுத்த லெவல் பண்ண முடியாது. ரைட் டர்ன் பண்ணுங்க. அப்படி நேரம் போங்க. ஸ்டாப். லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. கொஞ்சம் 1 ஸ்டெப் ஆகிவிட. திரும்பி டர்ன் பண்ணுங்க. வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸ்டாப். லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. அப்படியே வெளில வந்துடுங்க. வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. ரைட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. அப்படியே வெளில வாங்க. அவ்வளோ டன். Very good. So you have completed 3 levels. Very good. Kasi, the time starts now. கரெக்டாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோ. டச் பண்ணி பார்த்துக்கோ. முடியும். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு போய் படுத்து உங்களுக்கு கேட்டேன். லென்த் எவ்வளோ ஹைட் நான் ஜம்ப் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் என்னோட ஹைட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அது ஒரு 1.5-2 ஃபீட் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ரெடி ஜம்ப். பாப்பா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் ரன் பண்ணும்போது பார்த்தா லெஃப்ட்லேயோ கிராஸ்லேயோ போகிறோம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது கண்ணு கட்டியிருக்கும் போது. பட் ஆனால் கிராஸாக லெஃப்ட்டு ரைட்டு போய் 2 தடவை விழுந்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகிட்டு இருந்தது. பேக்லேருந்து ஒடியா இருக்கும்போது எனக்கு தெரியுது நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓடுறேன்னு. பட் ஆனால் நான் கிராஸாக தான் போயிருக்கேன். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போயிட்டேன். Very good. Excellent. Fantastic. இப்போ தொட்டு பாருங்க. லேடர் இருக்கும். எஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து போங்க. பொறுமையாம்மா. இன்னும் ஒன்று இருக்கு. எஸ் இப்போ அங்கே நில்லுங்க. இப்போ உங்க ரைட்ல ஒரு கயிறு இருக்கும். ரைட்ல இன்னும் கொஞ்சம். எஸ் சூப்பர். அம்மா அப்படியே கீழே அரை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இது இருக்கும் டயர். அது கீழே வந்து அந்த ரோப்பும் இருக்கு. ஸ்ட்ரைட்டா வாங்க. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. எஸ் பொறுமையா. டயரில் எனக்கு தெரியும். டயரில் ரைட்டோ லெஃப்ட்டோ பண்ணோன்னா நமக்கு வந்து இன்பேலன்சிங் ஆகிடும். ஸோ வந்து பேலன்ஸாக இருக்கணும்னா நமக்கு வந்து மிடில் வைக்கணும். அதுதான். அதே மாதிரி அந்த ரோப்பு நமக்கு இருக்கும் கரெக்டாக. அந்த ரோப்பை வந்து நம்ம வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணால் தான் அடுத்தடுத்த டயருக்கு நம்ம போக முடியும். ஸோ எனக்கு கரெக்டாக அந்த டயர் போகும்போது அந்த டயரோட மிடில் பேலன்ஸ் பண்ண லெக் வச்சு. ஏன்னா நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண பேலன்ஸ் போயிடும். லெக்கெல்லாம் அப்படி மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிடும். யாராக இருந்தாலும் அது கஷ்டம் தான் அது. அதனால் எவ்வளோ குயிக்காக பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு சேஃப். அதனால் இவங்களை போட்டு இது லெஃப்டாக ரைட்டாக அவங்களும் பாவம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் அவங்களை போட்டு ரொம்ப கால் எடுத்து கரெக்டாக சென்டரில் வைங்க. இருங்க. கரெக்ட். அந்த டயர் மேலே வைங்க. பார்த்து. சூப்பர். இருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே. சென்டரில் வைங்க. எஸ் அதான் சென்டர். பிடிக்க முடியும். பார்த்துங்க. Very good. பார்த்துங்க. ஏறுங்க. பொறுமையாக ஏறுங்க. அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண அந்த டயர் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணோன்னா எனக்கு ஒரு
கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் இதே பண்ணிவிட்டு அது பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் எல்லாம் பண்ணியாச்சு. வாங்க வாங்க ஸ்ட்ரைட்டாக தான் வாங்க. அப்படியே வா, பொறுமையா வா, பொறுமையா வா, 1 by 1 வா, ஸ்லோவா ஸ்லோவா, பொறுமையா பொறுமையா, நேரா நேரா, அப்படிதான் இது லைட் ரைட் வை. அப்படியே போங்க அப்படியே போங்க. வா 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 வா, முடிஞ்சிருச்சு, வந்துட்டே நீ. பொறுமையா பாப்போ. எஸ் எஸ், ஸ்லோவா ஸ்லோவா. அப்படியே இப்போ ஈவனாக இருக்கு வாங்க, ஈவனாக தான் இருக்கு. எனக்கு வந்து உடல் வலிமையை விட மன வலிமை கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் இல்லை காசி ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கே நான் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன், அதை கம்ப்ளீட் பண்ணேன். வாங்க ஃபினிஷு. கமான் கமான், சூப்பர் சூப்பர். அம்மா அப்படியே நேராக வா, அப்படியே ரைட்டில் போ. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஏறு, மேலே ஸ்ட்ரைட்டாக ஏறு, லெஃப்ட்டுக்கா ஏறு, லெஃப்ட்டுக்கா ஏறு, லெஃப்ட்டுக்கா ஏறு, லெஃப்ட்டுக்கா ஏறு. கரெக்டாக தான் வந்துட்டு இருக்க பப்புவா. மேலே அந்த இது வந்துருச்சு. ஜம்ப் பண்ணும்போது தான் சின்ன பயம் இருந்தது. இதெல்லாம் ஓகே, கீழே விழுந்தால் கூட கொஞ்சம் ஹைட்டு 6 feet அந்த மாதிரி 5 feet அப்படி தான், அது கொஞ்சம் மோர் தென் 20 feet மேலே இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக ஜம்ப் பண்ணேன். வெரி குட். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. டாஸ்க் கம்ப்ளீட்டட். கடைசி சுற்றிலும் முழுமையாக வெற்றி பெற்று தாங்கள் கில்லாடிகள் என நிரூபித்து காட்டினார் ஜெனிஃபர் மற்றும் காசி. டேஞ்சர் ஜோனில் வர இருக்கும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாயிண்ட் எடுத்தே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா 5 ஸ்டெப்பு இவங்க கடந்ததுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த 5 ஸ்டெப்பை கடக்க முடியும். அது ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்குது. டாஸ்க்குள்ளே ஒரு டாஸ்க்கு. ஆமாம், கண்ணாடி போட்டாலே நம்மளுக்கு காலை எங்கே வைக்கிறது தெரிய மாட்டேது. கண்ணாடி போடனாலும் மண்ணில் ஆக்சுவலாக வந்து அந்த பீச்சில் மண்ணில் நடக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ஷேக் ஆகுது. இதில் வர அந்த கட்டை மேலே ஏறி எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம், கண்ணை கட்டிக்கிட்டு தெரியாமல் அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட் சுகன்யா, உங்கள் கண் கட்டப்பட போகிறது. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நான் சொல்றதை கேட்டு கரெக்டாக பண்ணு. So Singapore Deepan and Suganya, all the very best. Get ready for Adhiradi and your time starts now. நல்லா டைட்டா புடிச்சி 1 2 3 கால நல்லா மேல தூக்க. Very good. Oh my god. ஐ அவர் சுத்திலாம் போகுது, அப்படியே மேல ஏறி. சுத்தி போ, லேட் ஆகும். ஏறு. அவ்வளவுதான். கேட்டியா? ரைட் ரைட் ரைட், கொஞ்சம் அடி பேக்ல போ. தூக்கினா கால தூக்க. Almost there. தீபன் என்கரேஜ் பண்ண சொன்னா என்ன பண்றீங்க? கம் ஆன் சுகன்யா. ஃபர்ஸ்ட் விங் பண்ணுமா விடுங்க கையில. நீ ஜம்ப் பண்ற. எந்திரி ஒண்ணால எந்திரி. இங்க வர எல்லாம் ஒண்ணு பண்ணு, இடுப்புல வேணா கட்டிக்க அந்த கயிறை. தீபன் நானான்றீங்களா? உருப்படியான அட்வைஸ் கொடுங்க. தலைவா ஊஞ்சல் மரியாதை வந்துடலாம். ஊஞ்சல் மாதிரி எல்லாம் வரது எனக்கு புரியல. வெரி குட். சூப்பர். ஸ்கிப் பண்ணி அடுத்த லெவல் வந்துறியா? சரி ஓகே, இறங்கு வா அப்படியே இறங்கு. முதல் சுற்றில் ஏமாற்றத்தை கண்ட சுகன்யா 2ஆம் சுற்றை நோக்கி செல்கிறார். கால்ல லைட்டா தொட்டு பாத்துக்க. வந்துச்சா? ஐயோ, அதை தொட்டியே. இப்ப அதுக்கு மேல நீ ஏறணும். இப்ப ஓடி வந்து ஏறியா இல்ல அப்படியே ஏறியா? பின்னாடி சுத்திட்டு போறியா? சுத்திலாம் போக கூடாது. இரு, பின்னாடி வா. ஸ்டெப் கணக்கு வச்சுக்க. வா பின்னாடி வா. வைக்கிற கால் வந்து லாங் ஜம்ப் நல்லா கையில தேய்ச்சிக்க பண்ண.
நெத்தியில் வச்சுக்க போட்ட இங்க பாரு பின்னாடி ஏய் சரிடி பின்னாடி போயிட்டு லாங் ஓடி வந்து லாங் ஜம்ப் மேலே வைக்கணும் காலை. அவங்க கேட்க மாட்டாங்க. பின்னாடி போ பின்னாடி போ சொல்றதை கேட்க மாட்டேன் பாரு அசிங்கப்படுத்துறாரு பாரு பின்னாடி பாரு புருஷன் சொல்ற பேச்ச கேள்வி போடி பின்னாடி போடி போடியா ஓடு 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 ஸ்பீடா ஓடு. டேய் என்ன ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருக்க? டேய் போடி என்ன டூயட் சாங் இது கொஞ்சம் போயிட்டு போர்ச்சா ஓடி 1 2 3 ஐயோ 3 டே போயிட்டியா சரி ஓகே வா பரவாயில்ல. ஓகே நீங்க இந்த டாஸ்க் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைம் ஓடிட்டு தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 20 பாயிண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆகுது. வாங்க இந்த ஆமா வா. இரண்டாம் சுற்றையும் தவறவிட்ட சுகன்யா தன்னம்பிக்கையுடன் மூன்றாம் சுற்றை சரியாக பயன்படுத்துவாரா? நட 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 பொறுமையா கேர்ஃபுல்லா நட கேர்ஃபுல்லா. நான் சொல்லும்போது நில்லு. நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கு. சோப்பு நல்லா தாண்டு. இன்னும் அதோட தாண்டு. எகிரி குதி தாண்டி குதியா. குதிக்கலாம் முடியாது. வந்துருச்சு அவ்வளவுதான் வாங்க. அதேதான் அதே மாதிரி லெஃப்ட்ல இரு லெஃப்ட் ஏய் லெஃப்ட் ஹேண்ட் அது அவ்வளவுதான் ஸ்டாப் அப்படியே தாண்டு. ஸ்ட்ரைட்டா தாண்டு. அப்படியே திரும்பி அப்படியே அந்த பக்கம் திரும்பி ரைட் திரும்பி ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்குவா. இப்ப ரைட் கால வை அவ்வளோலாம் நீ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத ட்ரையல்லாம் பார்க்காத தாண்டி வெயிட்டி காலை வை தாண்டு திரும்பி அப்படியே லெஃப்ட் திரும்பி லெஃப்ட் திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்குவா. லாங்கா கால வை வச்சுக்கோ லாங்கா தாண்டிடி வை அவர் சொல்ற வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை. தீபனின் சரியான ஆலோசனையின்படி மூன்றாம் சுற்றையும் சரியாக முடித்து நான்காம் சுற்றை நோக்கி வெற்றி நடை போடுகிறார் சுகன்யா. காலை கொஞ்சம் மேல வெடி ஏறு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல லெஃப்ட் லெக் இருக்குல்ல லெஃப்ட் லெக் வந்து மேல வை. ஒரே ஒரு இன்ச் தான் வை மேல வை அவ்வளவுதான். வா டைம் போயிட்டே இருக்கு. வா அப்படியே வா. இறங்கு அவ்வளவுதான் இறங்கிடு. அதான் லெஃப்ட் வா அப்படியே லெஃப்ட்ல வா அப்படியே ரைட்ல போ ஃபுல்லா போ ரைட்ல டைம் போயிட்டு இருக்கு. அதான் ரைட்ல போ ஸ்ட்ரைட்டா வா லெஃப்ட் வா ஃபுல்லா வா லெஃப்ட் வா ரைட் போ ரைட் போ நில்லு ஸ்ட்ரைட்டா வா வா 5 சுற்றுகளுக்கு பிறகு தனது வாய்ப்பை நோக்கி களமிறங்கினார் தீபன். தீபன், your time starts now. Straight. Pass. Oh, very good. இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க. கொஞ்சம். Very good. இன்னும் கொஞ்சம் தான். ஒரு 1/2 இன்ச் ஏறிட்டீங்கன்னா 1 இன்ச் தான். Very good. சூப்பர். எதிருங்க. Very good. ரெண்டு ட்ரை சூப்பர். Fantastic. எனர்ஜிலாம் இதுக்கே வேஸ்ட் பண்றாதீங்க. முடியுதா? விட்டுருங்க. ஓகே சோ கிக் பண்றாரு. சற்று தடுமாற்றத்துடன் தனது இலக்கை தொடர்ந்தாலும் நிதானமாக அடுத்தடுத்த இலக்கை நோக்கி முன்னேறினார் தீபன். டயர்ல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்து இருங்க. ரோப்லயே வாங்க. இந்த ரோப்லயே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டயர் வந்துருச்சு. இருங்க அடுத்த ரோப் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. இங்க பாருங்க. அதே மாதிரி டயர்ல கால வைங்க. டயர் வைங்க. ஓகே இருங்க ரோப் வந்துருச்சு. பாத்து வெயிட். பாத்து பேலன்ஸ். இன்னும் அடுத்த ரோப் வரல. அந்த ரோப் பிடிச்சினே அடுத்த டயர் ரெண்டு காலையும் ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு காலையும் ஸ்டெடி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணிக்கோ. பேலன்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் அந்த டயர். ஓகே பாருங்க. நடந்தே வராரு. வெரி குட். மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் எதுவுமே கிடையாது.
லாஸ்ட்ல ஒரு ஆட்டம் இருக்கும். ஆமா கண்டிப்பா இருக்கும். ஒன்றும் இல்லை அப்படியே வாங்க, அப்படியே ஸ்ட்ரைட் வாங்க. விழ மாட்டீங்க, பத்திரம். அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. பாத் பேலன்ஸ். பிடிச்சுவாங்க குனிஞ்சு பிடிச்சுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, குனிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இனிமே ஏறும், கொஞ்சம் பார்த்து வைங்க காலை. வேற எப்படி மேல போவீங்க? பார்த்து பேலன்ஸ். பண்ணிக்கிறீங்களா? மூன்றாம் சுற்றில் தன்னம்பிக்கையோடு முன்னே சென்றாலும் சிறு தவறினால் கீழே விழுந்ததால் அடுத்த சுற்றுக்கு ஆயத்தமானார். அதான் நெட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏறு. புடிச்சி ஏறு. அவ்வளவுதான் நண்பா. பாலா மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி இருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏறுங்க. ரைட் போய்க்கோங்க. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கரெக்ட். ஸ்ட்ரைட் அப்படியே ஏறுங்க. அது மேல ஏறுங்க. அந்த ரேம்ப்ல ஏறுங்க. கீழ விழுந்துடாதீங்க. எகிரி தான் குதிக்கணும். அப்படியே குதிக்காதீங்க. வெரி குட். எக்ஸலென்ட். வாங்க அப்படியே ஸ்விம் பண்ணி வாங்க. நான்காம் சுற்றை வெற்றிகரமாக முடித்து கடைசி சுற்றில் கால் பதித்தார். ஓகே, வெளில தட்டணும். நீங்க அழகா ஷோல்டர்ல உட்காந்தீங்கன்னா கையில கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரி உட்காருங்க, என்ன ஆக போகுது? வெரி குட், அவ்வளவுதான், பண்ணுங்க. தன் மனைவியை வெற்றிகரமாக தோளில் சுமந்து இலக்கை கைப்பற்றினார் தீபன். அதாவது ஒரு சேர்ல உட்காந்து இவளை வந்து சோல்ல ஏற சொன்னா ஒரு வழியா ஏத்திடலாம் ஈஸியா. நான் கீழே உட்காந்ததுக்கு அப்புறம் இவ ஒரு காலத்துக்கு போட்டாலும் என்னால் எந்திரிக்க முடியாது. அங்க எந்திரிக்க நான் பட்ட பாடுறேன். நான் மேல இருந்து கீழே வந்தப்போ எவ்வளோ எனக்கு வந்து அந்த மூச்சு வாங்கி நான் கீழே பட்டோம். அந்த ஒரு எஃபெக்ட் இவளை தூக்கும் போது இங்கே வந்துருச்சு கடைசியாக எண்டில். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு வழியாக டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வீரத்தழும்புகள் நிறைய வாங்கியாச்சு. நாளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது வித் மை லவ்லி கிலாடிஸ் இஸ் தீபக் சைனிங் ஆஃப். See you tomorrow. இது நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் வழங்கும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி சீசன் 2 powered by Fog Gold and co-presented by போத்தீஸின் ஆடி தள்ளுபடி. நாளை சந்திப்போம்.